இன்னைக்கு டே 17. இன்னைக்கு எந்திரிச்சோன்னே பார்த்தா என்னோட குப்பைத்தட்டியில் வந்து குப்பை அதிகமாகிடுச்சு. சாரி, என்னோட ரூமில் வந்து குப்பை அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணலாமா என்னென்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, ஃப்ரீயாக தானே இருக்கும், ரூமை க்ளீன் பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டு உள்ளே கிடந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஹாலில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ரூமை சுத்தமாக க்ளீன் பண்ணி கூட்டி நான் க்ளீன் பண்ணி பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப எல்லா திங்ஸையும் எடுத்து உள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தலைவர் வந்தாப்புல. தலைவர் எதுக்கு காலேஜ் போகிறாப்புல எதுக்கு வராருன்னே தெரியல. 9 மணிக்கு போகிறாரு, 10 மணிக்கெலாம் வந்துடுறாரு. என்ன காலேஜில் போய்ட்டு என்ன பண்ணுறாருன்னு புரியல. அதுக்கப்புறம் போய் டெரஸில் போய்ட்டு பார்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரியன் தலைவர் தான் வந்திருக்காப்புல. அப்பா தெய்வமே, இத்தனை நாள் எங்கே போயிருந்தேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஒரு வாரமாக என்னோட ட்ரெஸ் எதுவும் துவைக்காமல் இருந்துச்சு. அதெல்லாம் குளிச்சுட்டு துவைச்சி போட்டுட்டேன். இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு இது காயறதுக்கு எப்படி ஒரு வாரம் ஆயிரும். சரி, பொறுமையாக வந்து எடுத்துக்கலான்ட்டு அதுக்கப்புறம் கீழே கிளம்புறான்னு போயில என் ஃபேஸை வீடியோ எடுத்து பார்த்தேன். அது என்னன்னு தெரியல, சூரிய ஒளி பட்டோன்னு மட்டும் நம்ம கண்ணு சுருங்கிக்குது. ஏன்னு தெரில. உங்களுக்கு ஏன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் ரூமில் பாய்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து மூவி பார்த்துக்கிட்டோம். மூவி பார்க்கல போர் அடிக்குது. நான் போய்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸ்நாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக மூவி பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஜாலியாக ஒரு தூக்கத்தை போட்டால் நைட்டு போல் எழுந்திரிச்சு மலையில் நனைஞ்சிக்கிட்டே போயிட்டு ஒரு மட்டமான டீயை குடிச்சிட்டு இன்றைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.